முருகா 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 அரஹரோஹரா முருகா 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 அரஹரோஹரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா 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 அரஹரோஹரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா 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 அரஹரோஹரா 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 పరిమళ కలపసు హందచంద తనమానా పరిమళ కలపసు హందచంద తనమానా படையம படையன அந்திக்குங்கட் கடையாலே படையம படையன அந்திக்குங்கட் கடையாலே வரியலை நிறைமுறை கொங்கு கங்கூர் குழலாலே வரியலை நிறைமுறை கொங்கு கங்கூர் குழலாலே மறுகிடு மருளனையின் புற்றன்போற்றருள்வாயே மறுகிடு மருளனையின் புற்றன்போற்றருள்வாயே அரிதிரு மருக கடம்ப தொங்கற்றிருமார்பா அரிதிரு மருக கடம்ப தொங்கற்றிருமார்பா அலைக்குமு குமுவென வெம்ப கண்டே தெரிவேலா அலைக்குமு குமுவென வெம்ப கண்டே தெரிவேலா திரிபுர தகனரும் வந்தி குஞ்சர் குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர செந்திற்கந்த பெருமாளே ஜெய ஜெய ஹர ஹர செந்திற்கந்த பெருமாளே பரிமள கலபசு என்று தொடங்கக்கூடிய 78வது திருப்புகழ் பாடல். இது திருச்செந்தூர் முருகனை பற்றியது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். பரிமள கலபசு வந்த சந்த தனமானார். வாசனை மிகுந்த சந்தனம் கலவையை பூசிக்கொள்ளும் ஸ்தனங்களை உடைய பெண்களின் படை யம படை என அந்தி குங்கட் கடையாளே. கடைக்கண்ணால் சந்திக்கின்ற அந்த பார்வையானது கொடுமை, மிக கொடுமையான படைகளிலேயே மிக கொடுமையானது யமப்படை என்று கூறுகிறார் அருணகிரியார். வரியலி நிறைமுரல் கொங்கும் கங்கு குழலாலே. வண்டுகளோட முதுகில் நிறைய கோடுகள் இருக்கும் இல்லையா, அந்த வண்டுகள் எல்லாமே ரீங்காரம் விட்டு அந்த கூந்தலை சுற்றி வருதான். அது எப்படியாப்பட்ட கூந்தல்னாக்கா, அந்த மாதிரி அந்த வண்டுகள் கூட்டமாக மொய்க்கக்கூடிய வாசனை மிகுந்த கூந்தல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மறுகிடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே. இது மாதிரி இதுலேயே நான் மயங்கி போகிறேன். என்ன இன்புற்று அன்புற்று அருள்வாயே, இதுலேயே அவர் இங்கே இன்புற்று அன்புற்று அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஊமைக்கு எடுத்துட்டோம்னாக்க, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், விருந்தாளிகளோட வீட்டுக்கு போகிறோம்னாக்க, அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும், அவங்க முகம் மலர்ந்து அன்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அது மாதிரி முருகன் இன்புற்று சந்தோஷமாகி அன்புற்று அன்பு மிகுதியாக போய், நம்ம அம்மாவை பார்த்தா எப்படி ஒரு அன்பு வருமோ அது மாதிரி அன்புற்று அருள்வாய், அது மாதிரி எனக்கு அருள வேணும் முருகா அப்படின்னு சொல்கிறார். அரிதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா. அரி அப்படின்னாலே திருமால். அரி ஹரன், ஹரன்னாக சிவன், அரினாக விஷ்ணு இல்லையா. அந்த அரி திரு மருக, திருநாளே லக்ஷ்மி தேவி, திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் மருகா அப்படின்னாக்க மருமகனே. கடம்ப தொங்க திருமார்பா. முருகனுக்கு மிக பிடித்தமான மலர் எது அப்படின்னாக்க கடம்ப மலர். அந்த கடம்ப மலரை அணிந்து கொண்டிருக்கிற மார்பகங்களை, திருமார்பகங்களை மார்பில் அணிந்து கொண்டிருக்கிற அந்த மார்பை உடையவனே. அலைக்குமு குமுவென வெம்ப கண்டித்து எரிவேலா. சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது அவன் கடலுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இது நமக்கு இந்த சூர சம்ஹாரம் பற்றி நமக்கு தெரியுங்கிறதுனால நான் மேலே தொடர்றேன். அப்போ அந்த வேலை விடுவார். அந்த வேல் போகும்போது அந்த அலைகள் எல்லாம் குபு குபு வேணா அப்படியே தள்ளி போய் வழி விடுது. அதாவது ஒரு
காற்று வந்து அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக போனாக்க நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த கப்பல் வந்து போகும்போது எப்படி அந்த தண்ணியெலாம் அப்படியே விலகிட்டு போகும். மேலே ஏதாவது மாதிரி ஒரு வாகனம் போனால் கூட அப்படியே அந்த தண்ணியெலாம் விலகிக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த வேல் வந்து போச்சாம். கடலினை கோபித்து அந்த கண்டித்து எரிவேலை, கடலை வந்து கண்டித்து அந்த வேலை வந்து எரிகிறார் இல்லையா, சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணும்போது. அது மாதிரி வேலினை செலுத்தியவனே. இதையே வந்து வேல்மாறலில் சொல்லியிருக்கார். திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வேலை. முன்னாடி காலத்துலலாம் மலைகளுக்கு வந்து ரக்கை இருந்தது, அது வந்து எங்கே வேணாலும் பறந்து செல்லக்கூடிய சக்தியும் இருந்தது. இதனால் மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்பட்டதுனால அந்த சிறகுகளை எல்லாமே ரக்கைகளை எல்லாமே வெட்டி எறிந்தார் இந்திரன். அது மாதிரி அவர் வேலை வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணும்போது விடும்போது அது எப்படி அந்த போச்சான தண்ணிக்கு மேலே போகும்போது எப்படி போச்சுனாக்க தன்னோட இறகுகளால் அப்படியே அடித்து கொண்டு போவது போல், ஒரு மலைக்கு திருப்பியும் இறகி வந்தால் அப்படி இருக்கும், அதை அப்படி அடித்து கொண்டு போனாக்க எப்படி இருக்கும், அது மாதிரி அவ்வளோ வேகமாக அப்படி போச்சு அப்படின்னு அந்த வேல்மாறலில் கூட அருணகிரியார் சொல்லியிருக்கார். திரிபுர தகனரும் வந்தித்து குஞ்சர் குருநாதா. திரிபுரம்னாக்க திரினாக்க 3, அந்த புறங்கள்னாக்க 3 புறங்களை எரித்த சிவபெருமான். அவருடைய கதையை பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்க திருப்புகளில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதை மாதிரி திரிபுரங்களை எரித்தவருமான அந்த சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுறார் இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது சிவனாரே வந்து கைகூப்பி வணங்கி தான் கேட்டார் இல்லையா, அது மாதிரி அது மாதிரி இருக்கிற உத்தம குருநாதா, உத்தமமான குருநாதா. குருநாகல நம்ம வந்து உயர்வாக சொல்லுவோம், நாதன்னாக தலைவன் அர்த்தம், குருக்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவனே குருநாதா. ஜெய ஜெய ஹரஹர செந்தில் கந்த பெருமாளே. ஜெயம் அப்படின்னாலே வெற்றி, ஜெய ஜெய அப்படின்னு அவர் வந்து ரொம்ப உற்சாகத்தோட அருணகிரியார் இங்கு வெற்றியை உடையவனேன்னு சொல்கிறார். ஹரஹர அப்படின்னாக்க பாவத்தை எல்லாம் போக்குபவனே அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்பொழுதுமே முருக வழிபாட்டின் போது அரோஹரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, முன்னாட்களில் வந்து சைவ சமய அடியார்கள் மட்டுமே இந்த வழிபாட்டு கோஷமாக இருந்தது தான் அரோஹரா அப்படிங்கிறது. முதல்ல முருகனோட அம்சமாகவே கருதப்பட்ட அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹரோஹரா அரஹரோஹரா அப்படிங்கிறது. சிவபெருமானாலே முத்துப்பல்லக்கு பெறப்பட்ட அந்த திருஞான சம்பந்தர் அவர் வந்து எல்லாரும் தூக்கி கொண்டு போவாங்க அந்த முத்து பல்லக்கில். அப்படி இருக்கும்பொழுது அந்த கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அந்த தூக்கி கொண்டு போகிறவங்களாம் என்ன சொல்லி தன்னைத்தானே உத்வேகப்படுத்திக் கொள்வாங்கனாக்கா, ஏலேலோ ஐலசா ஐலசா அப்படின்னு சொல்லி தான் தூக்கி கொண்டு போனாங்க. இதை கேட்ட அந்த திருஞான சம்பந்தர் இப்படி என்ன அப்படின்னாக்கா என்ன பொருள் அப்படின்னு கேட்க, கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் தாங்கள் இப்படிலாம் கூறுறோம் அப்படின்னு சொல்ல கேட்டு, அதையே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாசகமாக ஆக்கினா என்னன்னு அவர் தான் முதல்ல அரஹரோஹரா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஈசனை வந்து வணங்கி இதை சொன்னால் உங்களுக்கு வந்து கலைப்பெல்லாம் நீங்குவதோடு துன்பங்களும் நீங்கி இன்பம் உண்டாகும்னு அருளினார். இதில் அர்த்தம் என்னன்னாக்கா, அரனாக்கா ஈசன், ஹரி ஹரன் சொல்லுவோம்ல, ஹர அப்படின்னாக்க ஈசன், ஹரோ அப்படின்னாக்க துன்பம்னு அர்த்தம். ஹரா என்றால் அழிப்பவன் அறுப்பவன் அப்படின்னு பொருள். ஆக அரஹரோ ஹரா அப்படின்னாக்க ஈசனே துன்பங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு நல்லருள் புரிவாய் அப்படின்னு சொல்வது தான் இதோட பொருள். இது நாளடைவில் என்ன ஆச்சுனாக்க ஹரோஹரா அப்படிங்கிறது அரோஹரா அரோஹரா அப்படின்னு மாறிவிட்டது. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னாக்க திருவண்ணாமலையில் மட்டும்தான் அண்ணாமலையானுக்கு அரோஹரா, உண்ணாமலை அம்மைக்கு அரோஹரான்னு சொல்வது வழக்கம். இப்படி தான் அந்த அரஹரோஹரா அப்படிங்கிறது வந்தது. செந்தில் கந்த பெருமாளே. செந்தில் நாளே திருச்செந்தூர், அந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே.